மக்களே, நாம எல்லாருமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடவா அந்த கட்சிக்கு ஓட்டு போடவா, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார அடுத்து முதல்வர் சீட்ல உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் பீஸ்ல பரபரப்பா நம்ம மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மக்களுக்கே தெரியாம சைலண்டா ஒரு சம்பவத்தை ஒரு கட்சிக்காரங்க சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஞானசேகரன் இந்த வார்த்தையை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில பல மாணவிகளை, படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை புதருக்குள்ள வச்சு கொடூரமான முறையில சீரழிச்சு அதை வீடியோ எடுத்து பண நகை புடுங்கிட்டு வந்தான் ஒருத்தன். கடைசியில ஒரு மாணவி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பஞ்சாயத்து அவனை அரெஸ்ட் பண்ணி பெரிய நியூஸா போச்சு. இந்தியா கிளிஸ்ல இருக்கும்போது நானே கிழிச்சிருக்கேன் அவனை பத்தி. இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமா அவனை கோர்ட்டு கூட்டிட்டு போறது, அப்புறம் விசாரணைக்கு 7 நாள் அழைச்சிட்டு வருது, விசாரணை கோர்ட் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடா இப்ப வரைக்கும் நிறைய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமே இருக்குது. இவன் அவ்வளவு தைரியமா உள்ள போயிட்டு இவ்வளவு சேட்டை பண்றான்ல, இவனுக்கு உள்ள உதவி பண்ணது யாரு? முக்கியமா யாரு அந்த சாரு? ஏன்னா இவன் போலீஸ்ல என்ன ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கான்னா, அந்த சார் சொல்லித்தான் நான் பண்ணேன், அந்த சாருக்குத்தான் இந்த எல்லாத்தையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் யாரு? சோ எந்த சாருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளை இவன் பலிகடா கொடுத்து இவன் அடுத்தடுத்த காசு போனான்னு சொல்லிட்டு ஏரியால பெரிய தௌலத்தானா? அந்த சார் யாரு? உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ணது யாரு? இவ எந்த அரசியல் கட்சி சார்ந்து இவ பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா? எந்தெந்த எம்பி எம்எல்ஏ ஆட்களுக்கு கீழே இந்த ஞானசேகரன் வரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா மக்களுக்கு நல்லாவே தெரியும், மீடியாக்களுக்கு நல்லாவே தெரியும், திமுக கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏ எம்பியோட கையில தான் இந்த ஞானசேகரன் இருக்கா அப்படின்றதும், அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஞானசேகரன் பிரியாணி கடை வச்சிருக்கான். பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்றவன், அவங்களுக்கு பிரியாணி சப்ளை பண்றதானே, வணங்கினே உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த கட்சி சார்ந்த அந்த ஷேடோலயே வளரக்கூடியவன் தான் இந்த ஞானசேகரன். சோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு மர்ம முடிச்சுகள் இருக்கும் போது இப்ப என்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஞானசேகரனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வலிப்பு வந்திருக்கு. நெஞ்சு வலி அந்த மாதிரி இல்லைங்க, ஓரளா வலிப்பு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வலிப்பு வந்தால ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர வச்ச ஒரு சம்பவம். அந்த எப்ஸ்டீன் இருக்கான் பாத்தீங்களா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவன் உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய பணக்காரங்க தலைவர்களை உள்ள கூட்டிட்டு எல்லா சேட்டையும் பண்ண வச்சு வீடியோ எடுத்து வச்சு அவங்களோட ரகசியத்தை வச்சிருந்தான். ஒரு கட்டத்துக்கு அவன் போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறமா இவன் வாய திறந்தா நம்ம எல்லாரும் மாட்டோம்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்குள்ள வச்சு முடிச்சு விட்டாங்க. கேட்டா இல்லப்பா அவனாத்தான் பண்ணிக்கிட்டா அப்படி மாதிரி பிளேட்டை மாத்தி போட்டாங்க. நம்ம எவ்வளவு சினிமா பார்த்திருக்கோம், எவ்வளவு கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுல எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆளுகள் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்கள இவங்களே ஆள் செட்டப் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் ஆஹா முடிச்சாச்சு, நம்ம எஸ்கேப் ஆயாச்சு, அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரிதான் பல தலைவர்களோட, பல எம்பி எம்எல்ஏவோட கை கீழே இருக்கிற இந்த ஞானசேகரன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில தொக்கா மாட்டிக்கிட்டான். இவன் வாயை திறந்து இந்த சார் தான் பண்ணாரு, அந்த சார் இவர் தான், இவர் சொல்லிதான் நான் பண்ணேன், இவருக்கு எல்லாத்தையும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட வீடியோ காட்டினேன், பாதிக்கப்பட்ட மாணவிகளை இவங்க கூடயும் தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு கதை. சோ இப்படி இருக்கிற நிலைமையில இவன் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன், ஆளு நல்லா ஜெயிச்சாண்டிக்கு நல்லா முரட்டுத்தனமா தான் இருக்கிறவன், இவனுக்கு எப்படி திடீர்னு வழி போறோம் அப்படின்ற சந்தேகம் பொதுவா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ என்ன ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, இந்த ஞானசேகரன் வாயை திறந்தா அப்படின்னா திமுக கட்சியில இருக்கிற பல எம்எல்ஏக்கள், அந்த சார் உட்பட நிறைய பேர் மாட்டுவாங்க. சோ இந்த பாலியல் பிரச்சனையில நிறைய பேர் கைதாய் உள்ள போக வாய்ப்பு இருக்கும், ஆட்சி மாற்றம் நிகழும், அதனால இவன் வாயை திறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவனை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வலிப்பு வந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு உள்ள வச்சு முட்டிக்க பாக்குறாங்க. ப்ரோ நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல ஞானசேகரன் வலிப்பு நோயால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு, தீவிர சிகிச்சை அளிச்சோம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல காப்பாற்ற முடியாம உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரும் பாருங்க, முடிச்சு விட்டுருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சி தான் இதுக்கு ஏதோ வேலையை பாக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ திமுக கட்சி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல திமுக கட்சி ஆட்சி மாறிடும், வேற கைக்கு ஆட்சி போயிடும், ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது, அந்த பயத்தினாலதான் அவங்களுடைய அந்த அரசியல் ஆட்டத்தை ஞானசேகரன் கிட்ட இருந்து தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆட்சி மாற்றத்துக்கு எவெல்லாம் அகேன்ஸ்டா இருப்பான், எவெல்லாம் வாயை திறந்தா நம்மளால சிஎம் சீட்ல மறுபடியும் உட்கார முடியுது, அவெல்லாம் பிடிச்சி தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற மாதிரி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பெரிய கருத்துக்களே போயிட்டு இருக்கு. கடந்த சில வாரங்களாவே இந்த அரசியல் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இன்னொரு தலைவர்களும் அவங்க கட்சியை பத்தி ஒரு மாதிரியா பேசுவாங்க. நீ எல்லாம் தப்பு பண்ண, நாங்கெல்லாம் சரி பண்ண வந்திருக்கோம், நீ இன்னெல்லாம் குத்தம் பண்ணன்னு சொல்லிட்டு குத்தத்தை கண்டுபிடிப்பாங்க. திரு எடப்பாடியார் பழனிசாமியார் அவர்கள் ஆளுங்கட்சி, அதாவது இப்ப இந்த திமுக ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில தானங்க இந்த மாணவிகளை சீரழிக்கப்பட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பெரிய இஷ்யூவா பூமா வெடிச்சது, அப்ப இந்த ஞானசேகரன் அப்படின்றவன அரெஸ்ட் பண்ணீங்களே, உங்ககிட்ட தானே அரசாங்கம் இருக்குது, உங்ககிட்ட தானே போலீஸ் சிபிசிஐடில இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க, நீங்க நினைச்சா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல,
இந்த ஞானசேகரன் யாரோட துணையை வச்சுக்கிட்டு உள்ள இந்த இவ்வளவு சேட்டைகள் பண்ணா அந்த சார் யாரு, அந்த எம்எல்ஏ யாரு, யாரோட ஆட்சிக்கு கீழே வேலை பார்த்து சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம்ல. உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த சார் யாருன்றதை கண்டுபிடிச்சு மக்கள் முன்னாடி நிப்பாட்டி அவனுக்கு தக்க தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அவர் வந்து அந்த சார் யாரும் கண்டுபிடிப்பாங்களா, இல்ல திரும்பவும் ஸ்டாலின் அவர்களே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த சார் யாருன்றத போட்டு முடிப்பாங்களா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும். சோ எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியில அந்த சார் யாருன்றத கண்டுபிடிச்சு மக்கள் முன்னாடி நிப்பாட்டி தண்டனை கொடுப்பாங்களா, இல்ல திரும்பவும் டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்து அந்த சார் யாருன்றத அவங்களே கண்டுபிடிச்சு அந்த சாரை வந்து முடிச்சு விட்டுருவாங்களா, அவங்க ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி முடிச்சு விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து சோசியல் மீடியால காட்டுத்தியா பரவிட்டு இருக்கு. இவங்க இப்படி சொல்ல இவங்க இப்படி சொல்லன்னு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சார் யார் அவனை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் மக்களை வந்து நீங்க மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது நான் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கேட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணிருப்போம். எதை சாக்கா வச்சு இந்த ஞானசேகரன் உள்ள போயிட்டு வர்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானசேகரனுடைய 2வது மனைவி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு கிளர்க்கா அந்த சின்ன சின்ன எடுபடி வேலை பார்ப்பாங்க, அந்த ஃபைல்ஸை கொடுக்கறது கொண்டு போறேன்னு அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த 2வது மனைவியை பாக்குறது, கூட்டிட்டு வந்து வர்றதுன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள குறுக்க முறுக்க அப்படி போயிட்டு வர்றது இவனுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தான் இவ வந்து ஒரு ஹாஸ்டல் தனியா இருக்குது, ஹாஸ்டல் பக்கத்துல புதர்லாம் இருக்குது, ஒரு மாதிரியா ஒரு செடி சத்தியமா கிடக்கும், பிள்ளைங்க அப்பப்ப அந்த பக்கம் ஒதுங்குவாங்க, லவ்வர்ஸ் எல்லாம் ஒதுங்கி கிஸ் அடிக்கிறது, அப்புறம் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல வந்து அப்படி பசங்க அங்கிட்டு உள்ள போயிட்டு ஒண்ணு மணி இருக்கு சொல்லிட்டு எல்லா கண்ட்ராவிலும் அங்க நடக்கும். நாம அந்த டைம்ல அங்க போனா அவங்களை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பிள்ளைகளை சீரழிக்கலாம், நகை நட்டெல்லாம் புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த தைரியமே வந்திருக்குது. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிகள், அந்த அண்ணா இன்ஸ்டியூட்டோட செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, உள்ள போயிட்டு வணக்கம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எப்பவுமே ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த செக்யூரிட்டிக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, வணக்கம் வணக்கம் போட்டு. அந்த மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிங்க உள்ள அங்கிட்ட காடா சுத்துறவங்க தான் இந்த ஞானசேகரனுக்கு, ஞானசேகரா உனக்கு தெரியுமா ஹாஸ்டல் இருக்குடா, பிள்ளைலாம் ஒண்ணுமுன்னா இருப்பாங்கடா, ஐயோ கன்றாவிடா அப்படி சொல்லிட்டு அப்படி சும்மா அப்படி பேச்சு வழக்கில் அப்படி ஷேர் பண்ற மாதிரி ஷேர் பண்ண போய் தான் இந்த ஞானசேகரனுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு அப்படின்றதும் கூடுதல் ஒரு தகவல். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஞானசேகரன் வந்து இந்த மாதிரி நம்மளும் உள்ள இறங்கலாம், களத்துல குதிச்சு ஒரு சேட்டையை பண்ணலாம், நகரட்டை புடுங்கலாம், பிள்ளைகளை வந்து சீரழிக்கலாம், ஒண்ணுமுன்னா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு இவன் எப்பப்பெல்லாம் அவனோட பிரியாணி கடையை மூடிட்டு அந்த பக்கமா கிராஸ் ஆகும் போது நீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்திருப்பீங்க, அந்த கேட்டுக்கு லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தடி பாத மாதிரி போகும், அதுக்குள்ள போயிட்டு தான் இந்த எல்லா சில்லற வேலையும் பண்ணியிருக்கான். அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலே ஒரு காலத்துல படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டிங்க, செம்மங்க வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை மிக்கதா இருந்தது. இப்ப ரீசெண்டா 2-3 வருஷமாவே அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலே அதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, பொம்பளை பிள்ளைலாம் படிக்கவே அனுப்பக்கூடாது, அது வந்து லாட்ஜ் நடத்துறாங்க, ஓயோ ரூம் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரிதான் இப்ப பேர் வந்து மாறி இருக்கு ஒரு சில ஆட்கள் மூலமா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஞானசேகரன் அவனால அந்த பெண்கள் சீரழிக்கப்பட்டு அவ்வளவு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாதுகாப்பு கூட இல்லையா, ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி கிளியிலும் கிழிச்சாங்க. நான் உட்பட நானும் பயங்கரமா கிழிச்சேன். சோ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே ப்ரொஃபஸரா வேலை பார்த்த ஞானவேல் பாபு அப்படின்னு ஒரு பேராசிரியர் அந்த கூட அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு தப்பு தப்பா மெசேஜ் பண்றது, ஒரு மாதிரியா பணம் கொடுத்து செலவுக்கு வந்து வச்சுக்கின்ற மாதிரி கொடுக்கறது, அந்த பொண்ணோட பீரியட் டேட் என்ன, நீ என்ன கலர் ஜட்டி போட்டிருக்க, இந்த மாதிரி அப்படி ஆபாசமா பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வலையில வீழ்த்தி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ரூம் போட்டு என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணா அதுவும் பெரிய இஷ்யூ ஆகி நம்ம சேனலையும் போட்டு கிளியும் கிழிச்சோம். இந்த மாதிரி அகைன் அண்ணா யூனிவர்சிட்டில பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருங்க. இதுல வேற நான் போட்ட நியூஸோட கமெண்ட்ஸ்ல வேற சில பேர் தூக்கிட்டு வந்தாங்க, ப்ரோ டேய் சாரை பத்தி தப்பா பேசாத, அவர் எங்க சார், அவர் எவ்வளவு பெரிய நல்லவரு தெரியுமா, அவர் ஏதோ சும்மா கேஷுவலா கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு வரானுங்க. ஏண்டா டேய் உங்க சாராவே இருக்கட்டும், சாரு மோரலாம் அது உன்னோட வச்சுக்கோ சரியா, உன் சாரு நல்லவரா இருந்தா நல்ல என்ன அவருக்கு என்ன மரியாதை, உன் சாரு நல்லவனா இருந்தா அப்படின்னா அவன் ஏன்டா அந்த பிள்ளைக்கு அப்படி மெசேஜ் பண்றா, எவிடன்ஸோட அந்த பிள்ளை சொல்றாங்களே, நம்பரோட அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது, அவன் அவ்வளவு வீடியோ கால் பண்ணியிருக்கான், ஆடியோ கால் தெளிவா கேக்குது, உன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா, நீ இல்லாம போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு அப்படின்றான். சொட்ட தலையா உன் வயசு என்ன அவ சைஸ் என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. சோ இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களை வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணை ஹோட்டல்ல ரூம் போட்டு அந்த பொண்ணை அனுபவிக்க நினைக்கிற அந்த கொடுமக்கார வாத்தியாருக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் தூக்கிட்டு வர்றாங்க. மக்களே எவ்வளவு ஆத்திரமா வருது. உங்க சாருன்னா ஒழுக்கமா இருக்கணும், இந்த மாதிரி சில்லற வேலையை பண்ணா சாருன்ற மரியாதையே கிடையாது, தூக்கி போட்டுருவாங்க மக்கள். சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஞானசேகரன் பிரச்சனையில உள்ளுக்குள்ள இருந்த அந்த சார் யாரு, யாரெல்லாம் அவனுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க தவறுன அந்த அண்ணா யூனிவர்சிட்டி
என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவன் எந்த ஓட்ட வழியா உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு சேட்டைகள் பண்ணானோ அதை மட்டும் பெரிய பெரிய 10 அடிக்கு மேல தட்டியை போட்டு மறைச்சிட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சாயத்து என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு ஸ்டெப் கூட இருக்கல. சரி, அது ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஞானவேல் பாபு, அந்த பேராசிரியர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட தப்பு தப்பா பேசி அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அவரை வந்து மொத்தமா வேலையை விட்டு தூக்கி நீ வந்து வீட்டுல போய் மணி ஆட்டுறான்னு சொல்லணும்ல. அவரை வந்து பணி இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. மீன்ஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து திரும்ப நம்ம காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பணி இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. ஒரு சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்காரங்க. அதோட அந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பெரிய ஹெட் ஆகட்டும், பிரின்சிபல் ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியோட பேரே கெட்டு போகுது. ஒரு காலத்துல தமிழ்நாட்டோட நம்பர் 1 இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சில்லற பயலால கெட்டு போகுது, பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. சோ இப்போ அந்த ஞானசேகரன் ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மக்கள் சொல்ற மாதிரி, மக்கள் மனசுல இருக்கிற மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஒரு சில கட்சிக்காரங்க பிளான் பண்ணி, அரசாங்கம் பிளான் பண்ணி வெளியே வந்து வாயை திறந்தா நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. இந்த கட்சி சார்ந்து டிஎம்கே கட்சி சார்ந்த ஆட்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறாங்கன்றது தெரிய வந்திருக்கும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல வச்சே இவனை முடிக்க போறாங்களா, இல்ல வந்து இது வந்து கேஷுவலா வந்ததாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நார்மலா போய் அட்மிட் பண்ணிருக்கா, இதெல்லாம் இந்த அளவுக்கு பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.